தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோசி வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபட்டு சாயங்கால வேளையிலே ஆலயங்களிலே கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் சிவபுராணம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்து இறை வழிபாடிலே ஈடுபடுவதற்கு ஒரு சிறந்த நாள். இன்றைய தினம் இந்த சமய குரவர்களிலே ஒருவராகிய உளவார தொண்டு செய்து அப்பர் என்று போற்றப்படுகின்ற திருநாவுக்கரசு நாயனார் சுவாமிகள் அவர்களுடைய குருபூஜை திருநாள். பொதுவாக இந்த சமய குரவர்களாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக சுவாமிகளை போற்றிக் கொள்வார்கள். அந்த வகையில் இந்த தேவாரம்பாடியவர்களுக்குள்ளே இந்த அப்பர் சுவாமிகள் சைவ சமயத்திலே இருந்து சமணர்களாலே மதம் மாற்றப்பட்டு சமண மதத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் கொடிய நோய்களினாலே சூழ நோயினாலே பாதிக்கப்பட்டு மீண்டும் சைவ சமயமே மெச்சமயம் என மீண்டும் சைவ சமயத்திலே வந்து அரும்பணியாற்றியவர்கள். கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்கின்ற தேவாரத்தை தந்தவர். அவரை பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கிய பொழுதிலும், கல்லோடு கட்டி கடலில் போட்ட பொழுதிலும், சுண்ணாம்பரையிலே அவர்களை அழைத்து வைக்கப்பட்ட பொழுதிலும் தேவாரங்களை பாடி இறையருளினாலே வெளியே வந்தவர். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பற்றுணை திருந்தடி பொருந்த கைகொள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாய பதிகத்தை பாடி இறையருளை பெற்றவர். இவ்வாறு பல்வேறு அதிசயங்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் செய்த அப்பர் சுவாமி என்று போற்றப்பட்ட திருநாவுக்கரசு நாயனாருடைய இந்த குருபூஜை நாள். அவர்கள் இந்த உளவார திருப்பணியை செய்தவர்கள். இது ஆலயங்களிலும் கல்லூரிகள் பாடசாலைகள் ஆரம்ப கலைக்கூடங்களிலே எல்லாம் இந்த குருபூஜைகளிலே பிள்ளைகள் அங்கே வந்து நின்று அவருடைய தேவாரங்களை படிப்பதும் அவருடைய பெருமைகளை திருநாவுக்கரசு நாயனாருடைய பெருமைகளை எல்லாம் அறிகின்ற வகையிலும் இவ்வாறு இந்த குருபூஜைகளை தொடர்ந்து நடத்தி எதிர்கால சந்ததிக்கு சமய குரவர்கள் ஆற்றிய நல்ல பணிகளை அவர்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலும் இந்த குரு பூஜைகள் பாடசாலைகளில் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். கலைக்கூடங்களிலே கலாசாலைகளிலும் ஆலயங்களிலும் இவ்வாறு சமய குரவர்களுடைய பெருமைகளை எல்லாம் கூறுகின்ற வகையிலே இன்று இந்த திருநாவுக்கரசனுடைய குரு பூஜை நாள் நாமும்
திருநாவுக்கரசு நாயனாருடைய பெருமைகளை அறிந்து அவருடைய தேவாரங்களையும் பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுப்பம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல தடவைகளிலே நாங்கள் ஒருவர் மற்றவர்களே குறை காண்பது என்னவென்றால், நான் சொல்லுவதை அவர்கள் கேட்கின்றார்கள் இல்லை, என்னுடைய சொல்லுக்கு மதிப்பில்லை, நான் சொல்லுவதை மற்றவர்கள் கவனமாக செவிமடுக்கின்றார்கள் இல்லை, அதனால் அவர்கள் எங்களோடு ஒத்துழைக்கிறார்கள் இல்லை என்று நாங்கள் குறை கூறுகின்ற அதே வேளையிலே, ஏன் அவர்கள் அப்படி ஒத்துழைக்கின்றார்கள் இல்லை என்று ஒரு கணம் எங்களை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்லுகின்ற என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று. ஒருவர் மற்றவரிடம் அன்பு இருந்தால்தான், அவரை அன்பு செய்தால்தான் அவர் சொல்லுவதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு மனம் இருக்கும். ஆகையினாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அல்லது நாங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் செய்வதற்கு முன்னதாக அவர்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் எங்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் முதலில் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். சில வேளைகளிலே எங்களிடம் இருக்கின்ற முற்சார்பு எண்ணங்கள் அல்லது எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற சில பிரச்சனைகள், குழப்பங்கள், அல்லது எங்களுடைய இயலாமைகள், அல்லது எங்களுடைய சொல்லு உண்மையாகவே அது பொறுப்புள்ள அல்லது அது நல்ல நோக்கத்தோடு சொல்லப்படுகின்ற சொல்லாக இருக்கின்றதா என்று எங்களை ஆய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் மற்றவரிடம் சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது நல்ல தூய இதய சுத்தியோடு நாங்கள் சொல்லுகின்றோமா? நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேலைகளை அவர்கள் செய்வதற்கு நாமும் இசைந்து, நாமும் இணைந்து அவர்களோடு அதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றோமா? நானும் நீங்களும் சேர்ந்து இதை செய்வோமா? அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி உள்ள ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அதிகாரத்தோடு அல்லது ஒரு கட்டளை இடுவது போல, அல்லது நீ யாரோ நான் யாரோ என்று மற்றவர்களை அந்நியப்படுத்துவதற்காக அல்லது மற்றவர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் சில கட்டளைகளை கொடுக்கின்ற பொழுது அது மீண்டும் எங்களை திரும்பி வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். பெரிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்றல்ல, காலையிலிருந்து மாலையூராக நாங்கள் முக்கியமாக குடும்ப சூழலில் அல்லது ஒரு அமைப்பு நிறுவனங்களிலே நாங்கள் பணியாற்றுகின்ற சேவை புரிகின்ற இடங்களிலே எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆங்கிலத்திலே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். எப்பொழுதும் நாங்கள் ஒரு நட்போடு மற்றவர்களை அணுக வேண்டும், அன்போடு அணுக வேண்டும், ஒரு கனிவோடு நாங்கள் அவற்றை பேச வேண்டும். நாங்கள் எங்களை உயர்வாக அதிகாரத்தோடு அந்த தொனியிலே நாங்கள் மற்றவர்களோடு ஈடுபடுகின்ற பொழுது அது எங்களுக்கு நல்ல பலனை தராமல் போகலாம். அந்த இயேசு அதனால் தன்னுடைய சீடர்களை அவர் முதலில் அன்பு செய்தார். அவர் தன்னுடைய அடி எடுத்து வைத்தார். அவர் விடயங்களிலே அவர் ஆரம்பித்தார். அவ்வாறு நாங்கள் மற்றவர்களை முதலில் அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்புக்கு பிரதிபலனாக அவர்களுடைய பதிலும்
எங்களுடைய கட்டளைகளை, எங்களுடைய விருப்புகளை, எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றவர்களாக அவர்கள் ஒத்துழைப்பார்கள். இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றி எங்கள் குடும்ப வாழ்விலேயோ, எங்களுடைய தொழிலகங்களிலேயோ, எங்களுடைய வியாபார நிலையங்களிலேயோ அல்லது பொது வாழ்விலேயோ நாங்கள் எப்பொழுதும் அன்பினுடைய அடிப்படையிலே எங்களுடைய அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்வதற்காக அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பை கோருகின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நல்ல பலனை கொடுக்கின்ற, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்ற வாழ்வாக, பணிகளாக, முயற்சிகளாக இடம்பெறும். இதற்காக நாங்கள் இறைவனிடம் கேட்போம். நான் எதை செய்தாலும் அன்பை அடிப்படையாக கொண்டு ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான்